நாமக்கல்ல கிட்னி அப்படிங்கிறத சும்மா சர்வசாதாரணமாக வித்துட்டு இருந்திருக்காங்க. 5 லட்சம் 4.5 லட்சம். இதுக்கு பின்னாடி ஏன் விசாரணை செய்யலை? ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் கூட நம்ம ஊர்ல இல்லையா? நிறைய பேர் இருக்காங்களே, நல்ல நல்ல ஊடகங்கள் அப்படிங்கிற பெயரில் பெயர் போன நபர்கள். 60 வருட பாரம்பரியம், 50 வருட பாரம்பரியம். இப்போ புதுசா வந்த ஊடகம். உங்ககிட்ட ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்களா? அப்படி இருந்தா இந்த நாமக்கல்ல நடக்கிறது என்ன? எத்தனை நபர்கள் இந்த கிட்னியை வித்திருக்காங்க? அதுக்கு பின்னாடி பல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. திமுகவினுடைய நபர் இருக்காங்க, ஆனந்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றாங்க. திமுகவினுடைய நபர் இருக்காங்க, ஆனந்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றாங்க. முக்கியமான திமுக ஆளும் கட்சியை சார்ந்தவர்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஆளும் கட்சி எதிர்கட்சியை விட்டுருங்க, மக்கள் அங்க மைக்ரோ லோன் வாங்கி அந்த கடனை கட்டுவதற்கு தான் நான் என்னுடைய கிட்னியை வித்தேன் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். அந்த வாக்குமூலத்தை பார்க்கும்போது மனசு எல்லாமே பதறுது. மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்காரங்களோட தொல்லை தாங்க முடியல. அவங்க காலையில் வராங்க, வந்து சத்தம் போடுறாங்க. இந்த மாதிரி மற்றபடிக்கு அது காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்தாங்கன்னா நைட்டு 9 மணினா கூட போக மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி விற்கக்கூடாதுன்னு சொல்லுறா. எங்கள் அத்தைக்குள்ள போகும்போது அக்கா இந்த மாதிரிக்கா நானும் வந்து எடுத்துக்கிறேங்க்கா, பயங்கர லோன் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி, சரி வாடா. நாங்கள் அவங்க கிட்ட வந்து கிட்ட எடுத்து 4,50,000 கொடுத்தாங்க. 5 லட்சம் சொன்னாங்க, 4,50,000 கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கட்டிட்டோம். இன்னும் 2 லோன் இருக்குது, அதனால கட்ட முடியறதில்லை.